ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம் என்றால், யாரெல்லாம் ஆபீஸ்க்கு சீக்கிரமா வர்றாங்களோ அவங்க ரொம்ப தூரத்துல காரை பார்க் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வருவாங்களாம். ஏன்னா இந்த நேரம் தவறி வராங்க பாருங்க, டென்ஷனோட வருவாங்க பாருங்க, மன அழுத்தத்தோடு வருவாங்க பாருங்களேன். அவங்களுடைய மன அழுத்தத்தை எல்லாம் நீக்குவதற்காக அப்படி ஒரு பிரின்சிபல் அவங்க வச்சிருக்கிறாங்களாம். சீக்கிரமா வரவங்க ரொம்ப தூரத்துல காரை பார்க் பண்ணிடுவாங்க, ரொம்ப லேட்டா வரவங்க ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே காரை பார்க் பண்ணிட்டு வரும்போது இவ்வண்ணமாக தங்களுடைய பரஸ்பர அன்பை, ஐக்கியத்தை எப்படி அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள், மன அழுத்தத்தை மாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஒரு டீம் ஒர்க் பண்ணும்போது ஜப்பான்ல ஒரு பெரிய புரட்சி உண்டாகி கொண்டே இருக்கிறது. அது போல பிதாவாகிய தேவன் தனக்காகவே தன் குமாரன் இருக்கட்டும் என்று நினைக்காமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே இந்த உலகத்துல தந்தருளி விட்டார். அல்லேலூயா. ஆதலால எனக்கு 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 எனக்குன்னு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் வழியா, ஆண்டவரே அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்குள்ள இருக்க போகிற ஆண்டவரே 7 நாளுக்குள்ள என் வழியா அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவாவது வரட்டும், ஒரு 12 மாசத்துக்கு 12 ஆத்மாவாவது திருச்சபையில சேர்க்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்ம பாரத்தோடு மற்றவர்கள் மீது கரிசனையாய் நாம் வாழும்போது நிச்சயம் நம் வழியாக கர்த்தர் மகிமையான கிரியைகளை நடப்பித்து நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆமே. அவருக்குள்ள பிறந்த ஒவ்வொருவருக்கு டெய்லி கிறிஸ்மஸ். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? இந்த வார்த்தையின் மூலமாய் வரக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸை உண்டாக்கி தருகிறது. சேஷார் தானே கொடுத்துருக்கீங்க. மகிமையின் ராஜனை